ஹோட்டலில் செய்கிற ஸ்டைலில் கொத்து புரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 5 புரோட்டாவை எடுத்துக்கிட்டேன். அதை இது மாதிரி ஒரு 5 புரோட்டாவை எடுத்துக்கிட்டேன். இதை துண்டு துண்டு பீஸாக கட் பண்ணிக்கலாம். கையில் புரோட்டாவை பீஸாக இது மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம். கையில் பிச்சும் போடலாம். ஹோட்டலெல்லாம் கையில் தான் பிச்சு போடுவாங்க. நான் கத்தியில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வசதியோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக போட்டுக்கலாம். புரோட்டா நம்ம செஞ்சது, நம்ம முதல் நாள் செய்கிற புரோட்டா அடுத்த நாள் மிச்சமாகிறத இது மாதிரி செய்யலாம். கொத்து புரோட்டாவாக செய்யலாம். மிச்சமாகிற புரோட்டாவை ஒரு வாணலில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இதோட 2 நறுக்கிய ஆனியன் சேர்த்துருக்கேன். உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். இதோட ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நிறைய சேர்க்கக்கூடாது. ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். 5 புரோட்டாவுக்கு ஒரு தக்காளி. இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு முட்டை 3 முட்டை உடச்சி இது மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வேறு ஒன்றும் ஆட் பண்ண தேவையில்லை. மிளகுத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இந்த 3ம் ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் சிக்கன் குழம்பு ஊற்றுவோம், அதனால் அதெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. இதோட எடுத்து வச்சுருக்க முட்டையை ஒவ்வொன்றா ஆட் பண்ணலாம். ஒவ்வொரு முட்டையை அதை ஆட் பண்ணலாம். இது மாதிரி ஒவ்வொரு முட்டையை ஆட் பண்ணலாம். முட்டையை அப்படியே தக்காளியோடு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு சிம்மில் வச்சு மசாலாவை நல்லா கிளறி விடுங்க. மசாலாவும் முட்டையும் நல்லா மெர்ஜாகிற மாதிரி கிளறி விடுங்க. முட்டை வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த நறுக்கி வச்ச புரோட்டாவை இதோட ஆட் பண்ணலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா முடிஞ்சால் அதை நீங்கள் அப்படியே குத்தி விட்டாலும் நல்லா குத்தி விடலாம். கரண்டிலேயே அப்படியே நம்ம கடையிலலாம் எப்படி குத்தி விடுவாங்களோ அதே மாதிரியே கொத்து புரோட்டாவை நல்லா அது குத்தி விட்டு, அதை குத்துறதுனால தான் அது பேரே கொத்து புரோட்டா. அது மாதிரி நல்லா குத்தி விட்டுக்கோங்க. மிக்ஸு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. முட்டையும் புரோட்டாவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதோட சிக்கன் குழம்பு ஒரு டம்ளர் சிக்கன் குழம்பு இதில் ஆட் பண்ணணும். அப்போ தான், இல்லாட்டி ட்ரையாக இருக்கும். சிக்கன் குழம்பு இதோட ஆட் பண்ணோம். அப்போ தான் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் செய்கிற டேஸ்ட் வரணும்னா சிக்கன் குழம்பு ஊற்றுனீங்கன்னா தான் அந்த டேஸ்ட் வரும். ஒரு டம்ளர் சிக்கன் குழம்பு ஊற்றுங்க. 5 புரோட்டாவுக்கு சரியாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு வாழை இலையில் ரெடி பண்ணி வச்சுருக்க கொத்து புரோட்டாவை இதில் 2 கரண்டி நம்ம வச்சுக்கலாம். 2 கரண்டி கரெக்டாக இருக்கும். 2 கரண்டி அளவு கொத்து புரோட்டாவை நம்ம அதில் வச்சு இது மாதிரி வச்சுக்கலாம்.
வச்சுட்டு 4 சைடும் இலைய 4 சைடும் இது மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இது மாதிரி 4 சைடும் மடித்து நல்லா டைட்டாக மடிச்சுக்கணும். அப்போ தான் இலை பிரிஞ்சு புரோட்டா வெளியில் வராது. இப்போ அதை நூலில் நம்ம இது மாதிரி நூலில் அந்த 4 சைடும் கட்டிக்கலாம். நம்ம ஒரு பொட்டனை எப்படி கட்டுவோமோ அது மாதிரி 4 சைடு கட்டிக்கலாம். மசாலா வெளியில் வராத அளவுக்கு கட்டிக்கலாம். இது மாதிரி கட்டிக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு தோசைக்கல்லில் போட்டு இதை நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். அந்த பச்சை தன்மை போகணும். அதுதான் அந்த வாழை இலையோட வாசனை வந்து அந்த புரோட்டாவில் போகும். வாழை இலை வந்து அந்த வாழை இலை வேகிறப்ப அந்த பச்சைத்தன்மை போய் அந்த ஸ்மெல் வந்து புரோட்டாவில் சேரும். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் புரோட்டா சாப்பிட்றத விட இது மாதிரி வாழை இலையை கட்டி அதை இது மாதிரி தோசைக்கல்லில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு நல்லா ஹீட் ஆகணும். இது மாதிரி எடுத்தாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை பிரித்து பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பிரித்து பார்க்கலாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்து புரோட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இலை நல்லா இது மாதிரி வதங்கியிருக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து கொத்து புரோட்டாவில் போகும். வாழை இலை கொத்து புரோட்டா ரெடி. கொத்து புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐகானை தட்டுங்க.